தமிழனாக பெருமை கொள்ளும் தருணம். பென்னி நாயகனுக்கு வாழ்த்துக்கள். ஏப்ரல் 1 உயர்தர பரீட்சை முடிவுகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது என்ற பொழுது இலங்கையில் பல வீடுகளில் இணையவழி போராட்டம் ஆரம்பமானது. முடிவுகள் வெளியாகின. ஆரவாரம் இல்லை, ஆர்ப்பரிப்பில்லை. ஆனால் SMS டோன் மட்டும் கேட்கும். காரணம், வெளிகொடுத்தி கொண்டாட அது ஓர் தேர்தல் முடிவில்லை. அத்துடன் பொழுது விடிந்தது. முதன்மை செய்தி வரிசையில் 8300 மாணவர்கள் 3A சித்திகள் பெற்றுள்ளனர் என்ற பொழுது தேடல்கள் ஆரம்பமாகின. 2025 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 8300 பரீட்சார்த்திகள் 3A சித்தியை பெற்றுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்திருந்தார். இவர்களில் 7477 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 823 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்கியுள்ளனர். இச்செய்தியை பார்த்து முடிக்க முன்னமே வெளியானது அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் முதலிடத்தையும் மாவட்ட ரீதியில் முதலிடத்தையும் பெற்றார் தெய்வேந்திரன் திருக்குமரன் என ஊடகங்களில் உரத்து ஒலிக்கப்பட்டது. அதன் பின் தான் பலர் தேடத் தொடங்கினார்கள் யார் இந்த திருக்குமரன் என்ற பொழுது கிளிநொச்சி மண்ணிலிருந்து ஒரு பதிவு வெளியானது. அதுதான் இவன் ஒரு சகாப்தம் என்ற தலைப்புடன் வெளியான செய்தி. வீட்டில் 4 பிடியலும் ஒரு அக்காவும். இந்த வீட்டுக்கான வாழ்வாதாரமே ஒரு கடைதான். அப்பா கடுமையான உழைப்பாளி, அம்மா கடுமையான கவனம். இவன் கடைசி பிடியன். வீட்டிலையும் பொறுப்புத்தான். யாரையும் எடுத்தெறிந்து பகைச்சதில்லை. தகப்பன் தாயின் சொல்லை மீறி அவன் நடந்ததும் இல்லை. அப்பாக்கு இயலாது. அண்ணாக்கள் எல்லோரும் பல்கலைக்கழகத்தில் என்று அவனே தனியே நின்று கடை நடத்துவான். மூத்தவன் ஆடை வடிவமைப்பு பொறியியலாளர். 2வது மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். 3வது மருத்துவ கல்லூரிக்கு தெரிவாகி படிக்கிறான். இப்ப கடைக்குட்டி. அகில இலங்கையில் முதலிடம். கணித ஒலிம்பியாட்டில் சர்வதேசத்தில் சாதித்த பிள்ளை. இன்று இலங்கையில் முதலிடம் என்ற பதிவை பார்த்த பொழுது மீண்டும் மீண்டும் திருக்குமரனை தேட வைத்தது மூளை. அப்பொழுதுதான் தெரிந்தது பல சர்வதேச மேடைகளில் கணிதத்தால் களமாடிய வீரன் திருக்குமரன் என்று. அதற்கு சாட்சி சர்வதேச தர போட்டியாக கருதப்படும் ஒலிம்பியாட் போட்டியில் அவர் படைத்த சாதனை சான்றுகள் எம்மை மெய் சிலிர்க்க வைத்தது. இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் என்ற IMO ஒலிம்பியாட் போட்டிகளில் அதி உயர் மட்டம் வரை சென்று சாதனை படைத்த ஒரு தமிழன் திருக்குமரன். அதேபோல் இலங்கை ஒலிம்பியாட் அணியின் பிரதான உறுப்பினர்களில் ஒருவர். 2017 ஆண்டு சிங்கப்பூரில் ஒலிம்பியாட் மேத்தமெட்டிக்ஸ் சேலஞ்சில் வடமாகாணத்தில் இருந்து தெரிவான தமிழ் மாணவனும் இந்த திருக்குமரன் தான். அதைத் தொடர்ந்து 2022 ஆண்டு நோர்வேயில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக் ஒலிம்பியாட் போட்டியில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு மாணவன். 2024 ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக் ஒலிம்பியாட்டில் பங்கு பெற்றி வெண்கல பதக்கம் பெற்றுக்கொண்டார். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்வில் உலக தரவரிசையில் 283வது இடம் பெற்றவர் திருக்குமரன். 2024 ஆண்டு தேசிய கணித வினாதி விடா போட்டியில் இலங்கை மட்டத்தில் 4 பதக்கங்களை பெற்ற ஒரு தமிழ் மாணவன். 2025 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பங்கு பெற்றிய ஒரு மாணவன். இவ்வளவு உலக சாதனையையும் இலங்கை மாணவனாக நிகழ்த்திவிட்டு தன்னடக்கமாக இருந்த தமிழனை இன்று உயர்தர பெறுபேறு புடம் போட்டு காட்டியிருக்கிறது. கிளிநொச்சி தமிழ் மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவன் தெய்வேந்திரம் திருக்குமரன் பௌதிக விஞ்ஞான பிரிவில் 3A சித்திகளை பெற்று அகில இலங்கை ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் முதல் நிலை பெற்றவர். பௌதிகவியல், இரசாயனவியல், இணைந்த கணிதத்தில் முதல் தர A சித்திகளை பெற்று Z-ஸ்கோரில் 2.94 பெற்றுள்ளார். இந்த பெறுபேறு தமிழனாக ஒவ்வொருவரும் பெருமை கொள்ளும் தருணம் இது. இலங்கையில் குறைந்தளவு சதவீதம் கொண்ட தமிழினத்தின் தலைமகன் திருக்குமரன். இவர் பிறந்த காலம் போராட்ட காலம். போராட்ட களம் கண்ட பூமியில் இவரது சகோதரங்கள் உட்பட இவரது பெற்றோர் இழந்தவை ஏராளம். அத்தனை இழப்புகளுக்கும் கல்வி சாதனையால் இவரது குடும்பம் களம் கண்டு வருவதுதான் நாம் தமிழனாக பெருமைப்படும் தருணம்.
இவ்வாறான புலமையாளனை, கல்வியாளனை நாம் உட்பட அத்தனை ஊடகங்களும் என்றோ வெளிக்கொணர்ந்திருக்கப்பட வேண்டியவர், கொண்டாடப்பட வேண்டியவர். ஆனால் அவையடக்கம் தன்னடக்கத்துக்குச் சான்றாக இவரும் இவர் குடும்பமும் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். சினிமா பிரபலங்களை அழைத்து வர விமான நிலையத்தில் தவமிருக்கும் எவருக்கும் இந்த மாணவனின் பயணங்கள் தெரியவில்லையா? அதேபோல் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி வெளிநாட்டு போட்டிகளுக்கு செல்லும் உலக அழகியை வீட்டிலிருந்து விமான நிலையம் வரை படமெடுக்கும் எவருக்கும் இந்த திருக்குமரனி தெரியவில்லை. இலங்கை கொடியுடன் பங்கேற்ற ஒரு இளம் சாதனையாளன். இன்று வன்னி மண்ணின் மைந்தனாக பெருமைப்படும் தருணத்தில் அத்தனை ஊடகங்களிலும் முதலிடம் பெறுகிறார் திருக்குமரன். பெற்றவர்களையும் உற்றவர்களையும் உடன் பிறந்தவர்களையும் பெருமைப்படுத்திய தெய்வேந்திரம் திருக்குமரனுக்கு பிரஸ் தமிழின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.